ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு துவையல் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இது வந்து சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். புளிக்குழம்பு, நம்ம தயிர் சாதம் எல்லாத்துக்கும், வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டுக்கலாங்க. வாங்க அந்த துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சை பயிர் துவையல் தாங்க. நான் இன்றைக்கி வந்து நாட்டு பச்சை பயிர் எடுத்துருக்கேன். இந்த நாட்டு பச்சை பயிரில் துவையல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நம்ம சேர்த்துட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. பச்சை பயிர் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால உடம்புல வந்து ரத்தத்தோட அளவை வந்து அதிகரிக்க செய்யுது, ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குதுங்க. டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பச்சை பயிரை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த துவையலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. இந்த துவையல் செய்யறதுக்கு பட்டை மிளகா, நாட்டு பச்சை பயிறு, கொஞ்சமாக புளி, பூண்டு, தேவையான அளவு தேங்காய்ங்க, கடைசியாக நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட வேண்டியது. நான் ஒரு 6 பட்டை மிளகாய் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துட்டேங்க. அதோட பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு ஒரு 150 கிராம் இருக்கும், அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும், செவந்திருக்கணுமே தவிர வந்து ரொம்ப கருவு விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை பயிறு நல்லா வறுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் புளி கொஞ்சம் தேவையான அளவும் 3 பல் பூண்டும் நம்ம உள்ளே சேர்த்து நம்ம வறுத்துடலாம். அந்த பச்சை பயிறு சூட்லேயே பார்த்தீங்கன்னா புளியும் சீக்கிரமாக நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம உள்ளே சேர்த்து ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த பச்சை பயிறு சூட்லேயே தேங்காய்க்கு நல்லா வதங்கிடும். ஓரளவுக்கு வதக்கினாலே போதும். கடைசியாக பச்சை கருவேப்பிலையை மேலே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம துவையலை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி நம்ம கெட்டியாக வச்சுக்கணும். கருவேப்பிலையை நான் வதக்கும் போதே நான் சேர்க்காம மறந்துட்டேன், நான் கடைசியாக நான் அரைக்கும் போது சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருந்தது. துவையல் அரைச்சதுக்கப்புறம் இன்னும் வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இலையை விரித்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இப்போ சுட சுட சாதங்க, இதுக்கு வந்து சூடான சாதம் தாங்க சூப்பராக இருக்கும். அந்த சூடான சாதத்தில் இந்த பருப்பு போட்டு நம்ம இந்த பருப்பு துவையலை போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்தோ நல்லெண்ணெய் சேர்த்தோ சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், திகட்டாது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ரசமும் வச்சுருந்தேங்க. இந்த ரசத்தோடு சேர்த்து இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணியிருந்தேன். மாங்காய் வந்து உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா புளி வச்சாங்கன்னா பூண்டு வைக்க மாட்டாங்க, அதனால் நான் ரெண்டுமே வச்சுருக்கேங்க. இந்த அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.